உங்கள் லைஃப்பில் ஸ்க்ராட்ச் லெவலில் இருக்கிற ஒரு நபர் இல்லைனா ஸ்க்ராட்ச் லெவல்லேருந்து முன்னேறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபராக நீங்கள், வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் சாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபராக நீங்கள், ஒரு கோட்பாடோட ஒரு பிரின்சிபலோட வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள், எல்லாருமே ஒரே மாதிரி வாழ்கிற வாழ்க்கையை விட்டு ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறையை வாழணும்னு நினைக்கிற நபராக நீங்கள், உங்களுக்கான வீடியோ தான் இது. யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஐடிசிசி குமரேசன் தர்மசீலன், கவுன்சிலர், சைக்கோதெரபிஸ்ட், ட்ரெயினர், பிஸ்னஸ் அண்ட் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட், ஆண்டர்பிரனர். வாழ்க்கையில் எல்லாரும் போல வாழ்கிற மாதிரி இல்லாமல் தனக்குன்னு ஒரு கோட்பாடோடு வாழ்ந்து வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு ஸ்க்ராட்ச் லெவலில் இருந்து தன்னுடைய புதுமையான சிந்தனை மூலம் உலகத்துக்கே தெரிகிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கை முறையில் திங்க் டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலயமா வாழ்க்கையில் மிகவும் சாதித்த ஒரு நபரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவரோட 10 ரூல் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் சொல்கிற ஃபர்ஸ்ட் ரூல், டோன்ட் லிவ் எ லிமிட்டட் லைஃப். நமக்குன்னு ஒரு வரையறையோட ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ளே வாழாதீங்க. இந்த பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு அபண்டன்ஸ், எல்லையில்லா ஒன்று. there is no limitation. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம வாழ வேண்டியது இருக்குது. அதனால் ஒரு வரையறைக்குள்ளே நம்மளை சுற்றி ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்காதீங்க, இன்னும் நிறைய நம்ம வாழ வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது ரூல், ஹாவ் எ பேஷன். எந்த ஒரு வேலையும் ஆர்வம் அப்படின்றது சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்டோட செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா பேஷன்னு சொல்கிறாரு. பேரார்வத்தோட செய்யணும், ஏனோதானோ அப்படின்னு ஒரு விஷயத்த செய்யாமல் ஒரு பேஷனோட ஒரு பேரார்வத்தோட செய்யணும் அப்படின்றத ரெண்டாவது ரூலாக சொல்கிறாரு. மூணாவது ரூல், டிசைன் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்களே வடிவமைச்சிக்கங்க. நீங்கள் வாழணும்னு நினைக்கிற ஒரு வாழ்க்கை முறையை உங்களுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாலாவது ரூல், டோன்ட் செல் எ கிராப். ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த, மற்றவங்களுக்கு பயன்படாத ஒரு விஷயத்த, ஒரு கழிவை என்னைக்குமே விற்காதீங்க, ஒரு தரமான பொருளை வீங்க அப்படின்றத டோன்ட் செல் எ கிராப் அப்படின்னு சொல்றாரு. அஞ்சாவது விஷயமா, பில்ட் எ கிரேட் டீம் அப்படின்னு சொல்றாரு. என்னை சுற்றி எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. நம்மளோட எப்பொழுதுமே ஒரு நல்ல டீம் இருக்கணும். நம்ம வெற்றி அடைகிறதுக்கு நம்ம கூடவே செயல்படுற ஒரு நல்ல டீமை முதல்ல உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அஞ்சாவது ரூலா பில்ட் எ கிரேட் டீம் அப்படின்னு சொல்றாரு. ஆறாவது ரூலா, பணம் வாழ்க்கைக்கு முக்கியம் தான், ஆனால் பணமே வாழ்க்கையாயிடுது. அதனால டோன்ட் டூ இட் ஃபார் த மணி. பணத்துக்காக ஒரு விஷயத்த செய்யாதீங்க, ஒரு பர்பஸோட செய்யுங்க. அந்த பர்பஸ் எப்பொழுதும் உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏழாவது ரூலா, பி ப்ரௌட் ஆஃப் யுவர் ப்ராடக்ட்ஸ். ஒரு தரமான பொருளை கொடுத்தா நிச்சயமா அந்த பொருளை பத்தி நம்ம பெருமைப்படுற மாதிரி அந்த பொருள் நம்மளுக்கு பேரை கொண்டுட்டு வரும். அதனால என்னைக்குமே உங்களோட ப்ராடக்ட்ஸை கண்டு பெருமைப்படுங்க அப்படின்னு சொல்றாரு. எட்டாவது ரூலா, பில்ட் அரவுண்ட் கஸ்டமர்ஸ். உங்களுக்கான கஸ்டமர்ஸை உருவாக்குங்க, உங்களுக்கான கஸ்டமர்ஸ் வட்டத்தை உருவாக்குங்க. உங்களை தேடி வரக்கூடிய ஒரு கஸ்டமரை என்னைக்குமே உருவாக்கி வைங்க அப்படின்றத எட்டாவது ரூலா சொல்றாரு. ஒன்பதாவது ரூலா, மார்க்கெட்டிங் இஸ் அபவுட் வேல்யூஸ். மார்க்கெட்டிங்ன்றது ஒரு பொருளை சந்தைப்படுத்துறதா இருக்கக்கூடாது, அந்த பொருள் மூலயமா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு, அந்த வேல்யூவை சந்தைப்படுத்துறதா இருக்கணும். அதனால என்னைக்குமே மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு பொருளை சந்தைப்படுத்துற ஒரு விஷயம் கிடையாது, இஸ் அபவுட் வேல்யூஸ் அப்படின்னு 9வது ரூலா சொல்றாரு. 10வது ரூல் மற்றும் ஃபைனல் ரூலா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டே ஹங்கிரி ஸ்டே ஃபூலிஷ் அப்படின்னு சொல்றாரு. என்னைக்குமே பசியோடு இருக்கணும், அப்பதான் நம்மளால ஒரு விஷயத்த முழுமையா பெற முடியும், முழுமையா அதை அனுபவிக்க முடியும். அதே மாதிரி பி ஃபூலிஷ், நம்ம முட்டாளா இருந்தால் தான் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். என்னைக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா எந்த ஒரு புது விஷயமும் நம்மளை நோக்கி வராது. அதனால ஸ்டே ஹங்கிரி ஸ்டே ஃபூலிஷ் அப்படின்றத ஃபைனல் அண்ட் 10th ரூலாக சொல்கிறாரு. இந்த 10 ரூலும் ஸ்டீவ் ஜாப்ஸோட 10 ரூல் ஆஃப் சக்ஸஸ். இந்த 10 ரூல் ஆஃப் சக்ஸஸ் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் ஜெயிக்கிறதுக்கு, சக்ஸஸ் ஆகிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அது வழிவகுக்கும். ஆல் த வெரி பெஸ்ட். வாழ்க்கையை வாழுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.